வணக்கம். நமக்கு என்கிற ஞானத்தையும், வேத ஜோதிட ஞானத்தையும், ஆன்மீக ஞானத்தையும் வழங்கிய அனைத்து குருமார்களுக்கும் நன்றி. அண்ட் அதே வேளையில் இது ஒரு ஜோதிட விளக்க வீடியோ விருப்பம் உள்ளவர்கள் தொடர்ந்து பார்க்கலாம். ஜோதிட விதிகள் 10 அதில் இருக்கக்கூடிய கேள்விகள் அதுக்கு ஆன்சர் பண்ண போகிறோம். சரி, அந்த அமைப்புகளில் தயவு செய்து ஜோதிட சம்பந்தமான கேள்வி கேளுங்க. இதில் உங்களோட பர்சனல் ஜாதகம் டீட்டெயிலாம் போட்டிங்கன்னா அது நான் கண்டிப்பாக பார்க்க முடியாதுங்க, பார்க்க மாட்டேன். முடியாதுன்னு எல்லாம் பார்க்க மாட்டேன். சரிங்களா? சரி, முதலாவது கேள்விக்கு போயிடலாம். இந்த கேள்விக்கு அந்த ஜோதிட பொருத்தம் கிளாஸில் போட்டிருக்கோம். மனைவியின் ஜாதகம் சரியில்லை என்றால் கணவனின் உடல்நிலை பாதிக்குமா? கணவருக்கு நோய் அல்லது ஆயுளை பாதிக்குமா? தயவு செய்து பழியை இன்னொருத்தவங்க மேலே போடுற வேலை செய்யாதீங்க. ஓகேங்களா? உங்களுக்கு நோய் வருது அப்படின்னா அது உங்க ஜாதகம். எனக்கு நோய் வருதுன்னா அது என்னோட ஜாதகம். பக்கத்து வீட்டுக்காரருக்கு நோய் வருதுன்னா அது பக்கத்து வீட்டுக்காரருக்கு ஜாதகம். ஏன்னால பக்கத்து வீட்டுக்காரருக்கு நோய் வருது, என்னால எதிர் வீட்டுக்காரருக்கு நோய் வருது அப்படின்னு யாராவது சொல்றாங்கன்னா அவங்க முட்டாள்கள் தான் ஜோசியத்துல. இல்லைன்னா நீங்க பழி போட இன்னொரு ஆளை தேடுறீங்கன்ற மாதிரி ஒரு விஷயம். ஓகேங்களா? உங்களுடைய உங்களுக்கு உடல் சரியில்லைன்றது உங்க ஜாதகத்துல முதல்ல இருக்கும். மனைவியோட ஜாதகத்துல கணவன் பாதிக்கப்படுறாருன்னு இருக்கும். அதற்கு பிறகுதான் மனைவியோட ஜாதகத்துல உங்கள் கணவர் பாதிக்கப்பட போறார் அப்படின்னு இருக்கும். உங்க ஜாதகம் உங்க ஆயுளுக்கு. யாராவது ஒருத்தர் ஏன்னா இங்கேயே சில முட்டாள்கள் இருக்கானுங்க, குழந்தைய அப்பாவோட ஆயுள சேர்ந்து வாழ்ந்துகிட்டு இருக்குன்னு. இதெல்லாங்க முட்டாள்கள், ஜோதிடர்கள் இல்லை. அந்த முட்டாள்கள் சொல்றத கேட்காதீங்க. உங்க ஜாதகம், உங்களுடைய கர்மா, உங்களுடைய பிறப்புன்றது உங்களுக்கானது. அது மனைவியை பாதிக்குது, குழந்தைய பாதிக்குது, பக்கத்து வீட்டுக்காரரை பாதிக்குது, பக்கத்து ஊருக்காரரை பாதிக்குது அப்படின்னு சொல்றவங்க அது என்ன கேட்டகரினே தெரியல. சரி, அடுத்ததாக பத்மா பிரேம். சரி, அடுத்த கேள்வி. தனிநபர் ஜாதகத்தை இங்க போடாதீங்க. தனிநபர் ஜாதகம் இங்க சொல்ல மாட்டோம். சரிங்களா? சரி, அடுத்ததாக அண்ணன் விரய சனி பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். விரய சனி ஃபார் ரிஷபம் 2025 2027 இருந்து தான் ரிஷபராசிக்கு விரய சனி அமைப்புகள் வருது. விரயம் என்றா என்னங்க? உங்களை விட்டு போறது. எல்லாரும் விரய சனி செலவு பண்ணும், வேற செலவு வைக்கும், காசு போகும்னு நினைக்கிறீங்க. இல்ல, நீங்க விரும்பின பொருள், விரும்பின நபர், விரும்பின ஏதோ ஒரு விஷயம் உங்களை விட்டு விலகி போறது தானே விரய சனி. இங்க பணத்தையும் இழப்பீங்க, விருப்ப பொருளையும் காணாமாக்குவீங்க, இன்வெஸ்ட் பண்றன்ற பேர்ல சில அமைப்புகளை பண்ணி பேருக்கு எடுத்துக்குவீங்க. காதல் மாதிரியான அமைப்புகள்ல சில பிரிவினைகள் அப்படி இப்படின்ற மாதிரியான இழப்புகளை குறிக்கிறது தாங்க இந்த விரய அமைப்பு. ஓகேங்களா? சரி, ஹாய். தசை நடத்தும் கிரகம் நல்ல பாவகத்தில் அமர்ந்து அதற்கு வீடு கொடுத்தவர் நல்ல நிலையில் இருந்து நட்சத்திர சாரம் கொடுத்து, நட்சத்திர சாரம் கொடுக்குறவங்க என் வீடியோ பார்க்காதீங்கன்னு சொல்லிட்டு அந்த நட்சத்திர சாரத்துக்கு என்னால் பதில் சொல்ல முடியாது. பல வாட்டி தலையா அடிச்சாச்சு நட்சத்திர சாரத்துல ஒன்றும் இல்லை அப்படின்னு. இந்த நட்சத்திரம், உபநட்சத்திரம், உப நட்சத்திரத்துக்குள்ள பலந்துடுறவங்க என் வீடியோ பார்க்காதீங்க, அதுக்கு நான் பதில் சொல்ல மாட்டேன். ஆனா இதுக்கே நான் மாத்தி ஒரு விஷயம் சொல்றேன். தசை நடத்தும் கிரகம் உச்சனுடைய வீட்டுல அமர்ந்து குரு சுக்கிரனின் தொடர்புல வரும் பொழுது நல்ல பலனை செய்யும். ஆதிபத்திய கெடுதலாக இருக்கக்கூடிய கிரகமா இருந்தா கூட கெடுதல்களை குறைச்சிக்கும். இவ்வளவு தாங்க நீங்க கேட்ட கேள்விக்கு பதில். சரிங்களா? பிரதர் ராமன், தயவு செஞ்சு இந்த மாதிரி நட்சத்திர கேள்வி என்கிட்ட கேட்காதீங்க. இங்க மலேசியால நிறைய நட்சத்திரக்காரங்க இருக்காங்க. அந்த நட்சத்திரக்காரங்கிட்ட அடி வாங்குறதுனால தான் ஜோசியராகவே வந்தேன். சரிங்களா? அடுத்ததாக என்ஆர்ஐல இருக்கீங்களா நீங்க? பிரதர், ஃபார் பிளானட் வித் 2 ஹவுஸ், 2 ஆதிபத்திய கிரகத்துக்கு வில் த பிளானட் டூ போத் ஹவுஸ் பலன்? ஃபார் எக்ஸாம்பிள் 6ஆம் அதிபதி ஆட்சி இன் சுக்கிரன், 6ஆம் அதிபதி ஆட்சி இன் சுக்கிரன் will good in 11ஆம் வீடு. 6ஆம் அதிபதி ஆட்சி இன் சுக்கிரன், 6ஆம் அதிபதி ஆட்சி 11. ஓகே, நீங்க தனுசு லக்னமா இருக்கீங்க. ஓகே, துலாம் ஃபுல்லி ஓகே. சரி, இந்த இடத்துல நீங்க தனுசு லக்னமாக இருக்கீங்க. சுக்கிரன் 6ஆம் வீட்டு பலனை செய்வாரா, 11ஆம் வீட்டு பலனை செய்வாரான்னு கேக்குறீங்க. எந்த பாவகத்தோட அவர் தொடர்புல இருக்கிறாரு அப்படின்றத பாருங்க. 6ஆம் பாவகத்தோட தொடர்புல இருந்தாருன்னா அவர் 6ஆம் பாவக பலனை 75 விழுக்காடும், 11ஆம் பாவக பலனை போறப்போ ஒரு 25 விழுக்காடும் பண்ணுவாரு. அதே 11ஆம் பாவகத்துல இருக்காருன்னா அவர் 11ஆம் பாவக அமைப்பை 75%, 6ஆம் பாவகத்து பலனை 25% செய்வாங்க. ஆனா கண்டிப்பா இரு ஆதிபத்திய கிரகங்கள் இரு வீட்டு பலன்களில் கொடுத்தே தீரும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் அவர் சந்திராதியோகத்துல இருக்காரு, குருவின் தொடர்புல வந்துடுறாரு அப்படின்னும் பொழுது இந்த இடத்துல நல்லா இதே மாதிரி அமைப்புங்க. நீங்க தனுசு லக்னமா இருக்கீங்க. சுக்கிரன் 3ல மறைஞ்சு சந்திராதியோகத்துல இருக்கிறது மிகப்பெரிய யோக அமைப்பு. ஓகேங்களா? இதே சுக்கிரன் இதுல கண்ணியில இருக்கக்கூடியது மிகப்பெரிய அமைப்பு. ஆனா நீச்சமாக இருந்தாலும் சுபத்தன்மையா வந்துடணும். ஓகேங்களா? இந்த மாதிரி அமைப்புகள்ல இரு ஆதிபத்திய அமைப்புகள் நல்ல தன்மைகள், நல்ல அமைப்புகள் இருக்கும். ஓகேங்களா? ஆனால் 6ஆம் அதிபதி தான். சரிங்களா? அடுத்ததாக ப்ரோ, வாட் இஸ் பிரம்மகத்தி தோஷம்?
ஐயோ! இந்த பிரம்மகத்தி தோஷம்லாம் இதெல்லாம் தோஷம்ன்ற விஷயத்துக்குள்ளேயே வராதீங்கங்க. இந்த பிரம்மகத்தி தோஷம்னா, பிராமணனை கொன்ற தோஷம் அப்படின்னு அப்படிதான் படிச்ச ஞாபகம். இந்த 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 சுபர் இவரோட சேர்றப்ப ஏன்னா ப்ரீவியஸ்ல பார்த்தீங்கன்னா, அந்த பிரம்மகத்தி தோஷமாவே தான் இருந்துச்சு. 2018லேருந்து சனி, குரு அப்படியே மாத்தி, மாத்தி, மாத்தி வந்துகிட்டே இருந்தாங்க. ஓகேங்களா? இது பெரிய அளவுக்குலாம் ஒண்ணுமே இல்லங்க. இந்த 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 பிரம்மகத்தி தோஷம், குரு சண்டால தோஷம் இதெல்லாம் கேட்காதீங்க. ஓகேங்களா? அடுத்ததாக சஞ்சு கோட். சஞ்சு கோட். சஞ்சுஸ் கோட். Sorry for the previous question. கடக லக்னம் என் சூரியன் புதனின் 10வது ஹவுஸ். கடக லக்னம் 10வது ஹவுஸ். ஓகே. சூரியனும் புதனும் 10வது ஹவுஸ். உச்சமா இருக்காரா சூரியன்? புதன் அஸ்தகங்க வர்க்கோத்தமம். சந்திரன் இன் கும்பம். சந்திரன் இன் கும்பம். வளர்பிறை சந்திரன். தேய்பிறை சந்திரன். ஓகே. தேய்பிறை சந்திரன் 8வது ஹவுஸ். சந்திரன் வர்க்கோத்தமம். குரு 11. ஓகே. பேசிஸ் பாயிண்ட். அண்ட் ஒன் மோர் திங் வர்க்கோத்தமம். ஓகே. இவ்வளோ வருகோத்தமம் கேட்டதுங்க. ராசிலையும் நவாம்சத்திலையும் ஒரே வீட்டில் ஒரு கிரகம் இருக்கும்போது அது வர்க்கோத்தமம் அப்படின்னு வருங்க. ராசி வீட்டில் இப்போ கும்பத்தில் சந்திரன் இருக்காரா, அம்சத்திலையும் கும்பத்தில் சந்திரன் இருந்தாருன்னா வர்க்கோத்தமம் அப்படின்றது தான் விஷயம். இதுக்கு தான் இவ்வளோ கேள்வி கேட்டிங்கன்னா, குரு தசை 11வது ஹவுஸ். கடகத்துக்கு 11 ரிஷபம். லக்னம் இங்கே தேய்பிரையாகி 8ஆம் இடத்துல மறைஞ்சிருக்குன்னு நீங்களே சொல்லிட்டீங்க. ஓகேங்களா? இதே 11வது இடத்துல இருக்கக்கூடிய குருவின் பார்வை கண்டிப்பாக அங்கே போகாது. 8ஆம் இடம் ஒரு மாதிரியாகி லக்னாதிபதி மறைஞ்சாருனாலே இங்கே பலன்கள் சற்று குறையுங்க. சரிங்களா? சரி, ஓகே. அண்ணன் சுக்ரன் அண்ட் புதன் இன் மிதுனம் 12வது ஹவுஸ். அப்போ நீங்கள் கடக லக்னம். ஹவுஸ் அண்ட் குரு இன் 4th ஹவுஸ் சீயிங் 12th ஹவுஸ் வில் பெனிஃபிஷியல் ஓபெட். 8-12 சுபாமிப்பில் இருந்தால் நீங்கள் பிறந்த இடத்துலேருந்து தள்ளி இருக்கீங்களா பாருங்க. இந்த எக்ஸ்பென்ஸ் 8-12 சுபத்துவம் அப்படின்னா இங்கே 12ஆம் அதிபதி. இங்கே 12ஆம் அதிபதி 12ஆம் வீட்டில் சுபாமிப்பில் இருக்காருன்னு வரும். பிறந்த இடத்துல இருக்க உங்களுக்கு விருப்பம் இல்லை. இந்த 8-12 அமைப்புகள் ராகு கேது அல்லது சர வீட்டில் இருக்கக்கூடிய பிளானட் அப்படின்னு தசாபத்தி அடுத்தடுத்து நடக்கும்போது பிறந்த இடத்துலேருந்து தள்ளி இருப்பீங்க. லக்னாதிபதி எங்கே இருக்காருன்னு பார்த்துங்க. கடக லக்னம். ஓகேங்களா? உங்களுக்கு பிறந்த இடத்துல இருக்க விருப்பம் இல்லை, அதை விட்டு தள்ளி போனோம் அப்படின்னு நினைக்கிறீங்க. சரிங்களா? சரி, அடுத்ததாக பேர் அபிராமி சுந்தரமா? சரி, அடுத்தது சந்திரகாந்த் அடிக்கடி உங்க கேள்விப்படுறேனே ப்ரோ. லக்னத்தில் 11ஆம் அதிபதி உச்ச குருவின் பார்வை பெற்று 7ஆம் அதிபதி கேடு போயா 7ஆம் அதிபதி கெட்டு போய் எங்கிருந்து அந்த உச்ச குருவின் பார்வை 3ஆம் வீட்டில் 7ஆம் பார்வை. ஐயோ, அந்த கேள்வியே ஒரு மாதிரியா இருக்கு. தயவு செய்து இந்த மாதிரி போடாதீங்க. இல்லாத பட்சத்தில் வந்து Q&Aலே வந்து பதில் சொல்லிடுங்க. ஓகேங்களா ப்ரோ? எல்லா வீடியோவும் யூடியூப்லேயே போடுங்க. இந்தியாவில் டிக்டாக் இல்லை. ஆமாம், இப்போ போட ஆரம்பிச்சிருக்கோம். அதனால கவலைப்படாதீங்க. கண்டிப்பாக போடுறோம் கார்த்திக். ஓகேங்களா? சரி, இது நான் கொஞ்சம் முயற்சி பண்ணி படித்து பார்க்குறேன். ப்ரோ லக்னத்தில் இவ்வளோலாம் கொடுக்காதீங்களே. நீங்கள் லக்னத்தில் இவரு, லக்னத்தில் அவரு அப்படின்னு சொல்லி கொடுத்துருங்க. நீங்கள் லக்னத்தில் 11 அப்படியே சொல்லிட்டு கிடைச்ச வரைக்கும் லக்னத்தை சொல்லல, குரு உச்சம் மட்டும் சொல்லியிருக்கீங்க. நான் இதுக்கு என்னங்க பதில் சொல்லுவேன்? அதான் சொல்கிறேன், ஜோதிடத்தை பற்றி கேட்கறதுக்கு கூட உங்களுக்கு அடிப்படையாக ஜோதிடம் தெரியணுங்க. சரிங்களா? சரி, மீண்டும் அடுத்த கேள்வியில் இதில் சந்திக்கலாம். தயவு செய்து போன வாட்டியும் கொஞ்சம் டென்ஷனான கேள்வி தான் இருந்துச்சு, இந்த வாட்டியும் கொஞ்சம் டென்ஷனான கேள்வி தான் இருக்குது. தயவுசெய்து ஜோதிடத்தை பற்றி தெரியறதுக்கான கேள்வியை இங்கே கேளுங்க. உங்கள் தனிநபர் ஜாதகத்தை ஃப்ரைடே 6 மணிக்கு மலேசியா நேரப்படி லைவ் செய்கிறோம். அங்கே வந்து உங்கள் தனிநபர் ஜாதகத்தை கேளுங்க. ஓகேங்களா? அதை கொண்டாந்து இங்கே கேட்குறீங்க. இங்கே கேட்க வேண்டிய கேள்விலாம் வந்து அந்த திருமண பொருத்தத்தில் இருக்குது. தயவு செஞ்சு நீங்கள் இதெல்லாம் தனித்தனியாக இதை தேடி அந்த மெசேஜில் இருக்க அதை தேடிலாம் நான் பதில் சொல்ல மாட்டேன். எனக்கு ரொம்ப வேலையாக இருக்கிறதுனால எங்கே ஒரேடியே நீங்கள் கொடுக்குற இடத்துல கமெண்ட் பண்ணிங்கன்னா அதுக்கு பதில் சொல்லிடுறோம். சரிங்களா? நல்லது நடக்கும். எல்லோரும் நல்லா இருப்போம். வணக்கம்.